ஏய் காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே ப்ரௌனி ஸ்லாப் கேக் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி மேக் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த ப்ரௌனி ஸ்லாப் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒய்ஃபுக்கு பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை ஆர்டர் பண்ணப்போ அந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ரெஃபரன்ஸ் பிக்சர் கேட்டேன். ஸோ அவர் வந்து நீங்களாம் பார்த்து எந்த டிசைன் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். பட் என்னோடய பட்ஜெட் வந்து இவ்வளோ தான். இதுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம் சொல்லி நான் இதை ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ப்ரௌனி ஸ்லாப் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கீழே பிளேட் வச்சு அது மேலே ஸ்லாபை வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம டெக்கரேஷன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பிங் பேக்கில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கனாஸ் வந்து டார்க் சாக்லேட் கனாஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதை வந்துட்டு இதே மாதிரி லைன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு இதோட கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இந்த சாஃப்ட் சாக்லேட் இடையில பார்த்தீங்கன்னா அதை நான் ஒரு சின்ன டாஸ்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேக்கோட நேம் மட்டும் என்னென்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ப்ரௌனி ஆர்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் தரும். கரெக்டாக இதோட நேம் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ண அந்த கஸ்டமரோட ஒய்ஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சில சாக்லேட்ஸ் வந்து நான் வந்து லிஸ்ட்டு வந்து வாங்கிக்கிட்டேன் அவங்ககிட்டேருந்து. ஸோ அதில் வந்து அந்த பட்ஜெட்குள்ளே என்னால் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஓரியோ பிஸ்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே ஹாப்பி பர்த்டே டாப்பரை வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணுறப்ப நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமரோட நேம் வந்து கீழே வந்துட்டு மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு தான் பர்த்டே. இந்த லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நான் மோல்டில் மில்க் சாக்லேட்டை ரெடி பண்ணி ஒயிட் சாக்லேட்டை ரெடி பண்ணி அதில் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ சூப்பராக வந்து லெட்டர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது கீழவே அவங்க ஹஸ்பண்டோட நேமும் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வைக்கிறப்போ மட்டும்தான் லைட்டாக வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சி சாக்லேட். திரும்ப நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துட்டேன். ஸோ ஃபைனலி இது கூடவே பார்த்திங்கன்னா பார் சாக்லேட் அண்ட் 5 ஸ்டார் இது எல்லாமே வந்துட்டு செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ளஸ் இது கூட நபாட்டியும் நான் வச்சுருக்கேன். இந்த பார் சாக்லேட் பார்த்திங்கன்னா நானே ஹோம்மேடாக வந்து ரெடி பண்ணது. ஸோ இதோட ரெசிபி வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த கார்னர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கேப் இருந்துச்சு. ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் ஒயிட் சாக்லேட் சிப் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ லிட்டில் கேப்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ அதில் குட்டி குட்டியாக இந்த மில்க் சாக்லேட் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கோல்டன் கலரில் லிட்டில் ஹார்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணிட்டு நம்ம செட் பண்ணணும். ஸோ இப்போ இவ்வளோதாங்க. ஸோ இது கூட வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு குட்டி குட்டியாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ண போகிறேன். பால்ஸ் டைப்பில் இருக்கும் கலர்ஸாக. ஸோ அதை வந்து அங்கங்கே ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு க்யூட் லுக் வந்து கொடுக்குது இந்த ப்ரௌனிக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்கு நீங்கள் வந்துட்டு கிஃப்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ பர்த்டே ப்ரௌனிஸ் லேப் மட்டும் இல்லைங்க, நம்ம நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஒன்லி ப்ரௌனிஸ் மட்டும் தான் பண்ணுறோம். அதோட ப்ரௌனிஸோட வெரைட்டிஸ் அண்ட் ப்ரைஸ் லிஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இமீடியட்டாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஸ் ஆட் பண்ணாமல் நோ ப்ரிசர்வேஷன் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடாக பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக இந்த கேக்கோட லுக் வந்து இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1 kg வந்துட்டு பாக்ஸில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். பிகாஸ் 1/2 kg வந்து 1 kg பாக்ஸ் தான் நம்ம செட் பண்ண முடியும்.
ஸோ இது பார்த்திங்கன்னா நியர்பையில் தான் நான் வந்து டெலிவரி பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக இந்த பாக்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் லாங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட லோகோ ஸ்டிக்கரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நைஃப் அண்ட் கேண்டில்ஸ் வந்து டேப் போட்டு செட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலி இப்படி தான் நான் வந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.